அண்ட் இப்போ வந்து என்னுடைய நான் அப்டேட் பேஜுக்கு நான் இப்போ போகிறேன். update.php அண்ட் இந்த டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு அதை நான் டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு டெலிட் ஆகிடும். அண்ட் இதோடைய சர்வர் பிஹேவியரில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் செட் டீட்டெயில் RS1ன்னு ஒன்று இருக்குது. அதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ரெக்கார்ட் செட் வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபில்டர் வந்து கஸ்டமர் ஐடியை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணுறோம். அண்ட் இதோட URL பேராமீட்டர் வந்து ரெக்கார்ட் ஐடி. ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஸோ இது நம்மளுக்கு டிஃபால்ட்டாக நம்ம ட்ரீம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அண்ட் இதை நம்ம எதுவும் டச் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கிளிக் ஓகே. இந்த update.phpயில் இருக்க டேபிளை மட்டும் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த டேபிளுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு அப்டேட் பேனலை இங்கே இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட மெனு பாரில் இன்சர்ட் டேட்டா ஆப்ஜெக்ட் அப்டேட் ரெக்கார்ட் அப்டேட் ஃபார்ம் விசல். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிரும். அண்ட் சம்டைம்ஸ் இது லோட் பண்ணுறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும். அண்ட் இதோட கனெக்ஷனை செக் பண்ணிங்கன்னா இது நாட் வின் டேட்டா பேஸ் கனெக்ஷன். அண்ட் நம்ம இதை யூஸ் பண்ண போகிற டேபிள் வந்து கஸ்டமர் டேபிள். அண்ட் நம்ம இதோட ரெக்கார்ட் செட் வந்து டீட்டெயில் RS ரெக்கார்ட் செட். நம்ம இந்த அப்டேட் பேஜில் இருக்க ரெக்கார்ட் செட் அதான் நான் இப்போ இங்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோடைய யூனிக் கீ வந்து கஸ்டமர் ஐடி. ஸோ கஸ்டமர் ஐடியை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் இந்த இடத்துல வந்து நான் கஸ்டமர் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் இது அப்டேட் ஆகி முடிச்சோன்னே எங்கே போனோம் அப்படின்னா என்னுடைய மாஸ்டர் பேஜுக்கு போகணும். ஏன்னா என்னுடைய மாஸ்டர் பேஜில் தான் லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸோடைய லிஸ்ட் இருக்குது. ஓகே, அண்ட் இதெல்லாம் வந்து ஃபீல்ட்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு. அண்ட் இதில் இது எதுவும் டச் பண்ணாதுங்க. அண்ட் இங்கே லேபிள் இருக்குது. இந்த லேபிள்ன்றது ஒன்றும் கிடையாது, நம்ம நார்மலாக டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு முன்னாடி இருக்க லேபிள்ஸ். அண்ட் நீங்கள் இதிலேயே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கம்பெனி நேம்னா இங்கே கம்பெனி ஸ்பேஸ் நேம் விட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு டிஸ்பிளே ஆகும்போது இந்த கம்பெனி நேம் அப்படின்னு நல்லா அழகாக கொஞ்சம் டிஸ்பிளே ஆகும். ஸோ அவ்வளோதான், இது டெக்கரேஷன் பர்பஸ்க்கு தான், நத்திங் எல்ஸ். ஜஸ்ட் கிளிக் ஓகே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அப்டேட் பேனல் எங்கே டிஸ்பிளே இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீனை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இது. ஆனால் ஐடி மட்டும் நம்மளால் எடிட் பண்ண முடியாது. அண்ட் மற்ற எல்லாமே நமக்கு எடிட்டபிள் ரிலீஜனாக இருக்கும். டெக்ஸ்ட் பாக்ஸ் நமக்கு தெரிஞ்சு பாருங்கள். அண்ட் இதை நம்ம பர்ஃபெக்டாக வியூ பண்ணி பார்க்குறோன்னா ஃபைல் சேவ் ஆல் என்னுடைய master.php பேஜுக்கு போயிட்டு அந்த சின்ன குளோபல் ஐக்கனை கிளிக் பண்ணி ப்ரிவியூ இன் ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேஜ் இப்போ டிஸ்பிளே ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய தேர்ட் ரோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அது என்னுடைய பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் இதுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அண்ட் இது நம்மளுக்கு நிறைய டெக்ஸ்ட் பாக்ஸ் அவைலபிள். அண்ட் நான் இந்த கண்ட்ரியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்தியன் அப்படின்னு போடுறேன். அண்ட் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் திரும்பி என்னுடைய தேர்ட் ரெக்கார்டை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்தியன்றது அப்டேட் ஆகிருக்கும். அண்ட் இப்போ என்னுடைய செகண்ட் ரோ. அண்ட் இதுக்கு கம்பெனி நேம் வந்து கருடா அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இப்போ நான் இதை அப்டேட் பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கருடான்னு சேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் இப்படி தான் சிம்பிளாக நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம் நம்ம ட்ரீமியோர் யூஸ் பண்ணி. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.